வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் செஸ் நம்பர் 99. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிஏபிஎஃப் சீரிஸில் அசாம் ரைஃபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. அசாம் ரைஃபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் வந்து சிஏபிஎஃப் கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி மற்ற இடத்துலாம் இருக்கும், பட் அசாம் ரைஃபிளில் மட்டும் ரைஃபிள் மேன் இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸுங்க. பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆனால் இப்போ பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸுங்க, சரிங்களா? இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ அசாம் ரைஃபிளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டைரக்டர் ஜென்ரல் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎஸ் கேடரில் இருப்பாங்க. பட் அசாம் ரைஃபிளோட இருக்க மேக்ஸிமம் 80% ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியிலேருந்து டெபுடேஷன் வருவாங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசாம் ரைஃபிளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1835 வந்து இது ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி 1965 முன்னாடி வரைக்கும் இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்டரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்துருச்சுங்க, சரிங்களா? இப்போ அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் டிப்ளை ஆகிருக்குங்க. நார்த் ஈஸ்ட்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பார்த்தீங்கன்னா 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா அங்கே தான் டிப்ளை ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அசாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இங்கே மட்டும்தாங்க இது டிப்ளாய்மெண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் காஷ்மீரில் கொஞ்சம் இடத்துல டிப்ளாய்மெண்ட் ஆகிருக்குங்க. அசாம் ரைஃபிள்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கேலாம் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இண்டோ சைனா அண்ட் இண்டோ மியான்மர் பார்டர் தான் வந்து இது ஜென்ரலாக கவர் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த ஃபோர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் ஜென்ரல் ஆஃப் ஆர்மி அவர் தான் வந்து இந்த ஃபோர்ஸை வந்து ஹெட் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேராமிலிட்ரியோட எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும். பட் இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஷிலாங்கில் இருக்குங்க. அசாம் ரைஃபிள் வந்து ரீஜனல் ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸு. இதோட ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு தான் இருக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஹெட் குவார்ட்டர் டிஜி வந்து அசாம் ரைஃபிள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷிலாங்கில் இருக்காருங்க. இதை வந்து மொத்தம் 3 இதாக பிரிச்சுருக்குங்க. அசாம் ரைஃபிள் நார்த்து, அசாம் ரைஃபிள் சவுத்து, அசாம் ரைஃபிள் ஈஸ்ட்டு 3 ஜோனாக பிரித்து அதுக்கு கீழே இந்த அசாம் ரைஃபிள் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் அதாவது ஐஜி வந்து ஹெட் பண்ணுவார். இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அசாம் ரைஃபிளில் பார்த்திங்கன்னா குரூப் கமாண்டர் ஹெட் பண்ணுவார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்டர்ஸ் அந்த ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 and 25 இருக்குது. அதே போல் இங்கே செக்டர் 9, 10, 26, 27, 28 இருக்குது. அப்புறம் செக்டர் 21, 22, 23 இருக்குங்க. இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரிகேடியர் ரேங்க்கில் இருக்கவங்க ஹெட் பண்ணுறாங்க. மொத்தம் 46 பெட்டாலியன் அண்ட் 1 NDRF பெட்டாலியன் இருக்குங்க. நம்ம அசாம் ரைஃபிளை பொறுத்தளவுக்கு 46 பெட்டாலியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நாகாலாந்து கண்ட்ரில் இந்த கோஹிமா நாகாலாந்து கண்ட்ரில் வேறு லொக்கேஷன்ஸில் இருக்குங்க. அதே போல் மணிப்பூர் கண்ட்ரிலையும் கொஞ்சம் பெட்டாலியன்ஸ், அதுக்கப்புறம் அசாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்ட்ரிலையும் பெட்டாலியன்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் NDRF அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குங்க. அது வந்து சாம்பா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அசாம் ரைஃபிள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய அசாம் ரைஃபிளை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரைஃபிள் மேன் ஜிடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவில்தார், அதுக்கப்புறம் வாரண்ட் ஆஃபீஸர், அப்புறம் நாயக் சுபேதார் மேஜர். இதுதான் வந்து அவங்களோட ரேங்க் ஸ்ட்ரக்சருங்க. டோட்டலாக நீங்கள் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரமோட் ஆவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர். அதை பற்றி உங்களுக்கு இதான் சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் செஸ் நம்பர் 99. பாய், தேங்க்யூ.